மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. என்ன பண்ணிருக்கலாம்? சாப்பிடுறதுக்கு வழியிலாக ஆத்தாளுக்கு நான் தான் வீடு கொடுத்துருக்கேன், அவளுக்கு ஆத்தாளுக்கு ஓய்வு தான் வாங்கி. ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை யாரு டிஎம்கே எம்எல்ஏ விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன் வந்து என்ன ஆபாசமான வார்த்தை தே பூ, அதாவது அசம்பிளிக்கு வந்தோம்னா முதுகெலும்பு உடைச்சிருவேன் அந்த மாதிரி ஆபாசமான வார்த்தையில ஒரு பொது இடம், அதாவது மக்கள் இத்தனை பேர் போறாங்கன்னு கூட பார்க்காம நடுரோட்ல இருந்து ஆபாச வார்த்தையில, அதாவது யாரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை திட்டிருக்காங்க. திட்டிக்கிட்டு கூப்பிட போன இடத்துல வந்து நீங்க வந்து ஸ்பீக்கரோடைய பெர்மிஷன் இல்லாம என்ன வந்து கூப்பிட முடியாது. அதாவது நான் வந்து சாதாரண மனுஷன் இல்லை, நான் ஒரு எம்எல்ஏ. சரி ஓகே, எம்எல்ஏ தான், எம்எல்ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பேசணும். தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து அப்படி ஆபாசமான ஒரு வார்த்தையில பல வார்த்தையில திட்டிருக்கு. இப்ப தப்பு பண்ணதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கு. அரெஸ்ட் பண்ண போன இடத்துல வந்து ஐயோ எனக்கு காப்பாத்துங்க, நான் வந்து இப்படி பண்ணல, துப்பாக்கி வச்சு என்ன கொல்ல பார்க்காத அது இதுன்ட்டு இப்போ ஒரு மாதிரி கிளம்பிட்டு போயிருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாம அவருடைய மகன் பிரஸ் மீட்ல சொல்றேன், எப்படி நீங்க என்ன எங்க அப்பா வந்து ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி, எங்க அப்பா வந்து ரொம்ப நல்லவரு, நீங்க தான் உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, எங்க அப்பாவே என் கூட தந்துருங்க அப்படின்னு. அப்பா வந்து எந்த வித தப்பு பண்ணலன்னா எதுக்கு பண்ண போறாங்க? மாநிலத்தோட முதலமைச்சர், சாதாரண மனுஷன் கிடையாது, மாநிலத்தோட முதலமைச்சரை ஆபாசமான வார்த்தையில திட்டிருக்காங்க. வந்து என்னன்னா 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. தப்ப ஒத்துக்கிடாம எங்க அப்பாவை நீங்க தூக்கிட்டு போயிட்டீங்க, அவர் ரொம்ப நல்லவர் உத்தமர் அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த ஆக்டிங்லாம் பண்ணி மாதிரி அவர் யாரை போகும்போது அந்த ஒரு மாதிரி சத்தம் போட்டு போயிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் யாராக இருந்தாலும் சரி, விஜய் மட்டும்தான் இல்லை, இப்போ முன்னாள் முதலமைச்சர் யாரு முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சரை காரணமே இல்லாம ஆபாசமான வார்த்தையில பப்ளிக் பிளேஸ்ல வச்சு பேசுனது தப்பு. அதுக்கான தண்டனை வந்து கண்டிப்பா யாரா இருந்தாலும் பெறணும். இப்போ வந்து 3 செக்ஷன்ல அவர் மேல கேஸ் போட்டிருக்கு. 15 நாள் நீதிமன்ற காவல்ல வச்சிருக்காங்க. அவருக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.